எரேமியா ஆகமம் அதிகாரம் 8. அப்போது யூதாவின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர். அவற்றை கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள். இவற்றுக்குத்தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள். இவற்றின் பின்தானே அலைந்து திரிந்தார்கள். இவற்றிடம்தானே குறி கேட்டார்கள். இவற்றைத்தானே வழிபட்டார்கள். அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள். அவை தரையில் சாணம் போல் கிடக்கும். நான் அவர்களை துரத்தியுள்ள இடங்களில் எல்லாம் இந்த தீய மக்களில் எஞ்சியிருப்போர் யாவரும் வாழ்வை விட சாவையே விரும்புவர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: விழுந்தவன் எழுவதில்லையா? பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா? ஏன் இந்த எருசலேமின் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றி கொண்டு நிற்கின்றார்கள்? ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள்? நான் செவிசாய்த்தேன், உற்று கேட்டேன். அவர்கள் சரியானதை சொல்லவில்லை. நான் என்ன செய்துவிட்டேன் என்று கூறுகிறார்களே அன்றி எவருமே தம் தீச்செயலுக்காக வருந்தவில்லை. போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல யாவருமே தம் வழியில் விரைகின்றார்கள். வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது. புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. நாங்கள் ஞானிகள், ஆண்டவரின் சட்டம் எங்களோடு உள்ளது என நீங்கள் எவ்வாறு கூற முடியும்? மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோல் பொய்யையே எழுதிற்று. ஞானிகள் வெட்கமடைவர், திகிலுற்று பிடிபடுவர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள். இதுதான் அவர்களின் ஞானமா? ஆகவே நான் அவர்களுடைய மனைவியரை வேற்றவருக்கு கொடுப்பேன். அவர்களுடைய நிலங்களை கைப்பற்றியோருக்கே கொடுப்பேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து விழுந்தவர்களோடு அவர்களும் மடிந்து விழுவர். நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன், ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை. அத்தி மரங்களில் கனிகள் இல்லை. இலைகள் கூட உதிர்ந்து போயின. நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிற்று. நாம் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறோம்? ஒன்றிணைவோம். அரண் சூழ் நகர்களுக்கு போவோம். அங்கு சென்று மடிவோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை மடியும்படி விட்டுவிட்டார். நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்கச் செய்தார். ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், ஆனால் பயன் ஏதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. தானிலிருந்து அவனுடைய குதிரைகளின் சீறல் கேட்கின்றது. வலிமை வாய்ந்த குதிரைகளின் கனைப்பு நாட்டையெல்லாம் நடுங்கச் செய்கின்றது. அவர்கள் வந்து நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும், நகரையும் அதில் குடியிருப்போரையும் விழுங்கி விடுவார்கள். நான் உங்கள் நடுவில் பாம்புகளை அனுப்புவேன்.
எதற்கும் மயங்கா நச்சுப் பாம்புகளை அனுப்புவேன், அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர். துயரம் என்னை மேற்கொண்டது, என் உள்ளம் நலிந்து போய்விட்டது. இதோ என் மகளாகிய மக்களின் அழுகுரல் தூரத்து நாட்டிலிருந்து கேட்கிறதே. சீயோனில் ஆண்டவர் இல்லையா? அவளின் அரசர் அங்கே இல்லையா? செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வ சிலைகளாலும் எனக்கு ஏன் சினமூட்டினார்கள்? அறுவடை காலம் முடிந்துவிட்டது, வேனிற் காலம் கடந்துவிட்டது. நமக்கோ இன்றும் விடுதலை கிடைக்கவில்லை. என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட முறிவு எனக்கே ஏற்பட்டதாகும். நான் துயருறுகிறேன், திகில் என்னை பற்றி கொண்டு விட்டது. அம்முறிவில் தடவ கிளையாதில் பொன்மெழுகு இல்லையா? அங்கே மருத்துவர் இல்லையா? அப்படியானால் என் மகளாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை? எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 37. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்திச் சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்குரைத்தேன். நான் இறைவாக்குரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்குரை. மானிடா, இறைவாக்குரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்குரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் எனச் சொல்கிறார்கள். எனவே இறைவாக்குரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரவேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ ஒரு கோலை எடுத்துக்கொள். அதில் யூதாவுக்கும் அவனோடு சேர்ந்திருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உரியது என்று எழுது.
பின்னர் இன்னொரு கோலை எடுத்து அதில் யோசேப்புக்கும் அவனோடு சேர்ந்த இஸ்ரவேல் வீட்டார் அனைவருக்கும் உரிய எப்ராயிமின் கோல் என்று எழுது. அவை இரண்டும் உன் கையில் ஒரே கோலாயிருக்கும்படி அவற்றை ஒன்றாகச் சேர். உன் மக்களினத்தார் உன்னிடம், இவற்றால் என்ன சுட்டிக்காட்ட விழைகிறீர் என கேட்கையில் அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் எப்ராயிமின் கையில் இருக்கும் யோசேப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்த இஸ்ரவேல் குலங்களின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலுடன் சேர்த்து அவற்றை ஒரே கோலாய் மாற்றுவேன். அவை என் கையில் ஒரே கோலாய் இருக்கும். நீ எழுதிய கோல்களை அவர்கள் கண் முன்னால் உன் கையில் பிடித்து அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நான் இஸ்ரவேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரவேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரவேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். எசேக்கியேலாகமம் அதிகாரம் 38. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, மெசேக்கு மற்றும் தூபால் இனத்தவர்களின் தலைவனும் மாகோகு நாட்டினனுமான கோகு என்பவனுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எதிராக இறைவாக்குரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மெசேக்கு மற்றும் தூபால் இவர்களின் முதன்மை தலைவனாகிய கோகே, நான் உனக்கு எதிராக இருக்கிறேன். நான் உன்னை திருப்பி உன் தாடைகளில் கடிவாளங்கள் பூட்டி முழு போர்க்கவசம் அணிந்த உன்னையும் உன் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் சிறியதும் பெரியதுமான கேடயங்களுடன் கூரிய வாளேந்திய பெரும் படையின் வீரர் யாவரையும் வெளியேற்றுவேன். அவர்களுடன் கேடயமும் தலைச்சீராவும் அணிந்த பாரசீகம், கூசு மற்றும் பூத்து மக்களும் வெளியேறுவர். கோமேர் மற்றும் அதன் அனைத்து படைகளும், தொலை வடக்கு பெத்தோகர்மா மற்றும் அதன் படைகளும், உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களும் வெளியேறுவர். நீ தயாராயிரு. உன்னுடன் சேர்ந்திருக்கும் கூட்டத்தினரையும் தயாராயிருக்கச் சொல். நீ அவர்களுக்கு தலைமை தாங்குவாய். பல நாள்களுக்கு பின் நீ போரிட அழைக்கப்படுவாய். வாளினின்று விடுபட்டு நீண்ட காலம் பாழாய் கிடந்த இஸ்ரவேல் மலைகளில் வேற்றினத்தாரினின்று பெருங்கூட்டமாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட மக்களின் நாட்டை வரப்போகும் ஆண்டுகளில் முற்றுகையிடுவாய். வேற்றினத்தாரிடமிருந்து கூட்டி வரப்பட்ட அவர்களோ இப்போது பாதுகாப்புடன் வாழ்கிறார்கள். நீ புயல் போல் முன்னேறி மேகம் போல் நாட்டை மூடுவாய். நீயும் உன்னுடனுள்ள அனைத்து படைகளும் உன்னுடனுள்ள பல மக்களினங்களும்
இவ்வாறு செய்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்த நாளில் உன் மனத்தில் எண்ணங்கள் எழவே தீய திட்டத்தை தீட்டுவாய். நான் அரணற்ற ஊர்கள் நிறைந்த நாடொன்றை முற்றுகையிடுவேன். அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழும் மக்கள் மீது பாய்வேன். அவர்களுக்கு அரண் இல்லை, அடைக்கும் தாழ் இல்லை, வாயில் கதவும் இல்லை. எனவே நான் பாழிடங்களாயிருந்து குடியிருப்புகளாய் மாறிய இடங்களுக்கும் நாடுகளிலிருந்து கூட்டிச் சேர்க்கப்பட்ட மக்களினத்துக்கும் வளமையான கால்நடைகளும் பொருள்களும் கொண்டு நாட்டின் நடுவில் வாழும் அவர்களுக்கும் எதிராக என் கையை ஓங்கி அவர்களை கொள்ளையடிப்பேன், சூறையாடுவேன் என்று உனக்குள் சொல்லிக் கொள்வாய். சேபா நாட்டினரும் தேதான் நாட்டினரும் தர்சீசு நகர வணிகர்களும் அதன் எல்லா இளம் வீரரும் உன்னிடம் உண்மையாகவே கொள்ளையிட வந்தாயோ? பெருந்திரளான மக்களை சேர்த்து கொண்டு சூறையாட வந்தாயோ? பொன்னையும் வெள்ளியையும் வாரிக்கொண்டு கால்நடைகளை கவர்ந்து கொண்டு மிகுதியான பொருள்களை கொள்ளையிடுமாறு இவ்வாறு செய்தாயோ என கேட்பார்கள். எனவே மானிடா, நீ இறைவாக்குரைத்து கோகுக்குச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்கள் இஸ்ராயேலர் பாதுகாப்பாய் வாழும் நாளை நீ அறிவாயோ? தொலைவடக்கு பகுதிகளிலிருந்து நீ உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களுடன் வருவாய். நீங்கள் யாவரும் குதிரையில் ஏறிய பெரிய வலிய படைகளாய் வருவீர்கள். நீ என் மக்கள் இஸ்ராயேலருக்கு எதிராய் புறப்பட்டு நாட்டை மூடும் மேகம் போல் முற்றுகையிடுவாய். கோகே, இனி வரும் நாள்களில் நான் உன்னை என் நாட்டிற்கு எதிராய் எழும்பச் செய்வேன். நான் மக்களினங்களின் கண் முன்னே என்னை உன் வழியாய் தூயவர் என வெளிப்படுத்தும் போது அவர்கள் நான் யார் என அறிந்து கொள்வர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் முற்காலத்தில் என் ஊழியர்களாம் இஸ்ராயேல் இறைவாக்கினர் வழியாய் எவனை குறித்து பேசினேனோ அவன் நீதானே. அக்காலத்தில் அவர்கள் நான் உன்னை அவர்களுக்கு எதிராய் கூட்டி வருவேன் என பல்லாண்டு இறைவாக்குரைத்தனர். அந்நாளில் நடப்பது இதுவே: கோகு இஸ்ராயேல் நாட்டுக்கு எதிராய் எழும்புகையில் என் கொதிக்கும் சினம் கிளர்ந்தெழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். என் சினத்திலும் கனல் பறக்கும் சீற்றத்திலும் நான் உரைக்கிறேன். உண்மையாகவே அந்நாளில் இஸ்ராயேல் நாட்டில் பெரிய நிலநடுக்கம் உண்டாகும். கடல் வாழ் மீனினமும் வான்வெளி பறவையினமும் காடு வாழ் விலங்கினமும் மண்ணில் ஊறும் எல்லா உயிரினமும் உலகில் வாழும் எல்லா மக்களும் என் முன்னிலையில் நடுங்குவர். மலைகள் சரியும், முகடுகள் சாயும், எல்லா அரண்களும் மண்ணில் விழும். நான் கோகுக்கு எதிராய் என் எல்லா மலைகளிலும் வாளை வரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொருவரின் வாளும் தம் தோழருக்கு எதிராயிருக்கும். நான் அவன் மீது கொள்ளையையும் கொலையையும் அனுப்பி தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். பெருமழையையும் கல்மழையையும் நெருப்பையும் கந்தகத்தையும் அவன் மீதும் அவன் படைகள் மீதும் அவனோடு இருக்கும் எல்லா மக்களினங்கள் மீதும் கொட்டுவேன். இவ்வாறு நான் என் மேன்மையையும் தூய்மையையும் நிலைநாட்டி பல மக்களினங்களின் கண் முன்னால் என்னை வெளிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர்.